என் பேர் ரின்ச்சி ஜி செந்தில், 7th Dan பிளாக் பெல்ட், ஷோரின்ரியோ கராத்தே அண்ட் கொபுடோ அசோசியேஷன் இந்தியா. நான் கிட்டத்தட்ட இந்த ஸ்கூலில் வந்து நான் ஒரு 27 வருஷமாக கிளாஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 36 வருஷம் கராட்டே ஃபீல்டில் வந்து. மோர் தென் 17 பிரான்ச்சஸ் ஒசூரில் இருக்குது எங்களுது. கிட்டத்தட்ட 4 வயசுலேருந்து 60 வயசு வரலையும் எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சிலம்பம், கராத்தே, கொபுடோ எல்லாமே நாங்கள் ட்ரைன் பண்ணிகிட்ருக்கோங்க. இது ஒரு ப்ராப்பர் ட்ரெடிஷ்னல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஃப்ரம் ஒக்கினாவா. இப்போ நாங்கள் ஆக்சுவலாக ரீசன் ஒக்கினாவா போகிறோங்க ஆக்சுவலாக வந்து. அதே மாதிரி வந்து இது கல்வி வந்து கற்றுக்கும் போது அது கூடியே சேர்ந்து தற்காப்புகளையும் கற்றுக்குன்னா வந்து அவங்க வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், ஆட்டிடியூட் எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கும். எல்லாமே வந்து வாங்க நல்லபடியாக வந்து கராத்தே கற்றுக்கலாம். தேங்க்யூ. இவர் 2 வாரத்துக்கு இன்னைக்கு வந்து பெல்ட் கிரேடிங் வந்து பெங்களூர், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு 3 ஸ்டேட் சேர்ந்து பண்ணியிருக்கு. ஒரு 50 பேருக்கு வந்து பிளாக் பெல்ட் கிரேடிங் பண்ணியிருக்கிறோங்க. வந்து நெக்ஸ்ட் மறுபடியும் ஆகஸ்ட்லேயும் டெஸ்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கு மட்டும் பெல்ட் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் டான்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 2nd Dan, 3rd Dan, 4th Dan, 5th Dan ஒரு 5 பேர் பண்ணியிருக்காங்க. 5th Dan வரையும் டோட்டலாக ஒரு 50 பேர் வந்து பெல்ட் கிரேடிங் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ಓಕೆ, ಥ್ಯಾಂಕ್ ಯು. ನನ್ನ ಹೆಸರು ಸಿಯಾನ್ ಎಂ ಸೋಮೇಶ್ ಅಂತ. ನಾನು 7th Dan ಬ್ಲಾಕ್ ಬೆಲ್ಟ್ ಆಗಿದ್ದೀನಿ. ನಾವು ನಮ್ಮ ಬ್ರಾಂಚ್ ಕರ್ನಾಟಕದಲ್ಲಿಂದ ಬಂದಿದ್ದೀವಿ. ನಾವು ನಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ಒಂದು 20 ಜನ 5th Dan ಬ್ಲಾಕ್ ಬೆಲ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೊಸೂರು ಕಡೆಯಿಂದ ಒಂದು 50 ಜನ 5th Dan ಬ್ಲಾಕ್ ಬೆಲ್ಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಇವತ್ತು ಬ್ಲಾಕ್ ಬೆಲ್ಟ್ ಗ್ರೇಡಿಂಗ್ ಟೆಸ್ಟ್ ಇದೆ. ಸುಮಾರು ಒಂದು 150 ಜನ ಬ್ಲಾಕ್ ಬೆಲ್ಟ್ ಅಟೆಂಡ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಸೊ ಇದು ಸೆಲ್ಫ್ ಡಿಫೆನ್ಸ್ಗೆ ತುಂಬ ಅವಶ್ಯಕತೆ ಆಗ್ತಾ ಇದೆ. ಎಲ್ಲರಿಗೂ ತುಂಬ ಯೂಸ್ಫುಲ್ ಆಗಿರುತ್ತೆ. ಥ್ಯಾಂಕ್ ಯು. ஓசூர் அரசு மாநகராட்சி துவக்கப்பள்ளி மாணவிகளுக்கு கராத்தே தற்காப்பு கலை தேர்வில் பெல்ட் கிரேடிங் மற்றும் சான்றிதழ் வழங்கிய மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜுஜுவாடி பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு துவக்க பள்ளியில் தென் மாநிலங்களுக்கு இடையேயான கராத்தே பயிற்சி தேர்வுகள் நடைபெற்றன. இதில் சுமார் 50க்கும் மேற்பட்டவர்களுக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தற்காப்பு கலைகளான கராத்தே, சிலம்பம், ஜூடோ, குங்ஃபு போன்றவைகள் பள்ளி மாணவ பருவத்தில் இருந்தே கல்லூரி பருவம் வரையில் உள்ளவர்களுக்கு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. அவர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் விதமாக போட்டிகள் நடத்தப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கப்படுகின்றன. அந்த வகையில் மாநகராட்சி அரசு துவக்க பள்ளியில் இன்று நடைபெற்ற கராத்தே பெல்ட் கிரேடிங் தேர்வில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா ஆகிய 3 மாநிலங்களில் இருந்தும் மாணவிகள் வந்திருந்த அவர்களது கராத்தே பெல்ட் கிரேடிங் தேர்வில் பங்கேற்று அசத்தினார்கள்.
இதனைத் தொடர்ந்து தேர்வு செய்யப்பட்ட 50 பேருக்கு ஓசூர் மாநகராட்சியின் முதல் வார்டு மாமன்ற உறுப்பினர் அசோகா ரெட்டி சான்றிதழ் உடன்பெல்ட்டுகள் வழங்கி கௌரவித்தார். பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த கராத்தே பயிற்சியாளர் செந்தில் தெரிவிக்கையில், சுமார் 27 வருடங்களாக இந்த பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு கராத்தே தற்காப்பு கலையை பயிற்றுவித்து வருகிறேன். 4 வயது முதல் 60 வயது வரை உள்ளவர்களுக்கு இந்த பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. கல்வி பயிலும்போதே அதனுடன் இதுபோன்ற தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வதால் உடல் தகுதி, மனநலன் ஆகியன சீராக இருக்கும் என அவர் தெரிவித்தார். എൻ്റെ പേര് ഷിഹാൻ എസ് പ്രകാശ്, 5th Dan ബ്ലാക്ക് ബെൽറ്റ്. അപ്പോൾ നമ്മൾ 50 സ്റ്റുഡൻസ് ഇന്ന് ബ്ലാക്ക് ബെൽറ്റ് ടെസ്റ്റ് ചെയ്തിരുന്നു. കരാട്ടെ ഒരു സെൽഫ് ഡിഫെൻസ് എല്ലാവരും ഗേൾസ് ആൻഡ് ബോയ്സ് എല്ലാവരും പഠിച്ചിരിക്കണമെന്നാണ് ഞങ്ങളുടെ ഒരു അഭിപ്രായം. ഇപ്പോഴത്തെ കാലത്ത് അത് പഠിച്ചിരിക്കേണ്ട ഏറ്റവും അത്യാവശ്യമാണ്. ബോയ്സ് ആൻഡ് ഗേൾസ് നമുക്കൊരു 5 years to 60